வணக்கம். இது மேக்ஸிம் பிளானிஸ் லேப்டாப் மதர் போர்டு சிப் லெவல் ட்ரைனிங் சென்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போன கிளாஸில் லேப்டாப் மதர் போர்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸ்டார்டிங்கில் போர்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டைப்பான போர்டு வந்து பார்த்திங்கன்னா பிசிஹெச் சிப்செட் டைப் அப்படி சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிப்செட் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு சிப்செட் வச்சுருப்பாங்க. ப்ராசஸர் வந்து சாக்கெட் டைப். இது வந்து ரேம் DDR3 அந்த மாதிரி ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சாக்கெட் மூலமாக இருக்கிறனால அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராசஸர் வந்து பின் கிரிட் PGA 989 கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, 989 கனெக்ட் இருக்கும். அதில் இதே டைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாக்கெட் லெஸ்ஸில் வருது. இப்போ சாக்கெட் லெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி காட்டியிருந்தேன். இது வந்து சாக்கெட்டில் இருக்கிறதுனால ப்ராசஸர் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து சாக்கெட் லெஸ்ஸில் வருது ப்ராசஸர். இது பிசிஹெச் சிப்செட்டு. இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ பார்க்கலாமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பிசிஹெச் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோல் ஹப்பு. ஒரே சிப்செட்டில் எல்லா கம்யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ராசஸர் செப்பரேட்டாக இருக்கும். அதில் சாக்கெட் டைப் ஒன்று, சாக்கெட் லெஸ் டைப் ஒன்று, 2 டைப்பாக இருக்கும். சரியா? இப்போ இந்த சிப்செட்டு தான் இந்த பிசிஹெச் சிப்செட்டு. சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக பார்த்தீங்களா உங்களுக்கு டூயல் சிப்ஸ் அதே மாதிரி தான், கொஞ்சம் சின்ன மாற்றம் இருக்கும். அதாவது இன்டெல் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸரு, இது வந்து ரேம் வந்து பார்த்திங்கன்னா DDR3 ரேம், அதோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா HDMI, CRT, LVDSங்கிறது வீடியோ அவுட்புட்டு, டிஸ்பிளே போகிற அவுட்புட்டை தான் LVDSன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. HDMIங்கிறது நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டர் போடுறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து HDMI சுவிட்ச் இதெல்லாம். ஓகே, இப்போ கிராஃபிக்கல் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் வழியாக தான் போகும். ரேமை பொறுத்தவரை ப்ராசஸர்லேயே வச்சுருப்பாங்க. ப்ராசஸர் மெமரி கண்ட்ரோல் வந்து ஆக்சுவலாக ப்ராசஸர்லேயே இன்பில்ட் பண்ணுவாங்க. இதான் வந்து ப்ராசஸர்ஸு. பக்கத்துலேயே வந்து ரேம் ஸ்லாட் இருக்கும். இப்போ DDR3 ரேம் ஸ்லாட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. சரியா? சிப்செட்டை பொறுத்தவரை இன்டெல் பிசிஹெச்லேருந்து ஒயர்லெஸ் லேனு, ஒய்ஃபை, சாட்டா, அப்புறம் KBC கண்ட்ரோலர், கீபோர்டு கண்ட்ரோலரு, அதில் வந்து ரோமு, டச்பேடு, கீபோர்டு எல்லாம் இருக்கும். தவிர ஆடியோ கோடக்கு, ஆடியோ சவுண்டெலாம் அவுட்புட்லாம் கேட்குறோம் இல்லையா, அது ஆடியோ கோடக்கு தான் ஒரு ப்ராசஸர் மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு சப் ஊஃபர், ஸ்பீக்கரு, ஹெட்ஃபோன், மைக்கு இது எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா USB போர்ட்டு, 2.0, வெப் கேமரா, கார்ட் ரீடரு, ப்ளூடூத் எல்லாமே இந்த சிப்செட்டில் இருக்கும். அப்புறம் ODDனா ஆப்டிக்கல் DVD, அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, சாட்டா ஹார்ட் டிஸ்க்கு, எல்லா இன்டர்ஃபேஸ் எல்லாமே பிசிஹெச்சில் இருக்கும். இதிலேருந்து ஒரு அவுட்புட்டு, கிராஃபிக்கல் அவுட்புட்டு தான் நம்ம LVDS, அதான் வந்து LCDன்னு சொல்கிறாங்க. CRT, VGA தான் CRTன்னு சொல்கிறாங்க. HDMI, மொத்தம் 3 கிராஃபிக்கல் அவுட்புட்டு இந்த பிசிஹெச் சிப்செட்னு எடுக்கிறாங்க. ஸோ இந்த சிப்செட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ்னு ப்ரீவியஸ் சொன்னோம் இல்லையா, எல்லாம் ஒன்றா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதான் வந்து பிசிஹெச் டைப்பு போடுவாங்க. இதே வந்து ஒன்று சாக்கெட் லெஸ்ஸு, ஒன்று சாக்கெட் டைப்பில் வருது. இந்த ப்ராசஸரை சாக்கெட் லெஸ்ஸு, சாக்கெட் டைப் 2 டைப் வரும். சரியா? தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் இல்லை, நான் அப்புறம் காட்டுறேன். கிட்டத்தட்ட சேம் டயக்ராம் தான். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னா, இந்த சிப்செட்டுக்கு பார்த்தீங்களா பிசிஹெச், இந்த ப்ராசஸர் இருக்கா, ரெண்டுமே ஒன்றா கம்பேர் பண்ணி போட்டுருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி அடிஷனலாக இருக்கிறது தான் இருக்கும், புதுசாக ஒன்றும் கிடையாது, அதே தான் இருக்கும். இந்த ப்ராசஸரையும் இந்த சிப்செட்டையும் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றா பேக் பண்ணிட்டாங்க. காட்டுறேன் பாருங்கள். இது ப்ராசஸரு இங்கே இருக்கு இல்லையா, இது என்னது பிசிஹெச். ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டையும் ஒன்றா பேக் பண்ணி ஒன்றா வச்சுட்டாங்க. தெரியுதா? இதான் வந்து SOC டைப், சிஸ்டம் ஆன் சிப் சிங்கிள் சிப் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 இருக்கு பாருங்கள். ஸோ ஒன்று ப்ராசஸரு, ஒன்று சிப் செட்டு ஒன்றா பேக் பண்ணி வச்சுருவாங்க, வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ரேம் ஸ்லாட்டு மட்டும் இருக்கும். ரேம் ஸ்லாட்டு DDR4 ரேம் ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து இதோட மெயின். ஓகே, இப்போ ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் DDR4லாம் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைப் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிப்செட் வந்து கிடையாது, ஒரே இன்பில்டாக பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ரேம் வந்து இது லேட்டஸ்ட் போர்டு தான், லேட்டஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது தான் லேட்டஸ்ட். ரொம்ப சின்னதாக, ரொம்ப கம்பேர்ட்டாக பண்ணிட்டாங்க பாருங்கள், கம்பேர்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இதில் ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி. ரேம் வந்து DDR4 ரேம் இது. இதில் ரேம் வந்து இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அதில் வந்து DDR 16 GB ரேம் இது. PC4னா DDR4 2400 மெகா ஹெர்ட்ஸ் ஸ்பீடு இது, 2.4 GHz இது.
இப்போ இந்த 16 ஜிபி ரேம் பொறுத்தவரை PC4ன்னா அது வந்து DDR4ன்னு அர்த்தம். 2400 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம DDR3 சொல்லியிருந்தேன். DDR3 வந்து 1066 1600 அந்த மாதிரில வரும். ஸோ இது ரேம் வந்து DDR3 இது. இந்த ரேம் வந்து ஒரு ஸ்பீடு வந்து இப்போ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 ஜிபி ரேம் இது. 4 ஜிபி PC3னா DDR3 இது. 12,800 12,800னா அது கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 1600 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு இது. 1600. இப்போ DDR4 பொறுத்த போகிற 2400 மெகாஹெர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் ஒரு வித்தியாசம். ஸோ அந்த DDR4 DDR3லாம் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. இது DDR2 இது ரேம் இது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் PC2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PC2னா DDR2 இது. 6400னா இது 800 மெகாஹெர்ட்ஸு. ஓகே, இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு டூயல் சிப் செட்டு அந்த மாதிரி டைப் போர்டெல்லாம் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்குது. ரேமோட ஸ்பீடு கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் DDR3ல வந்து 1600 மெகாஹெர்ட்ஸ் வரையும் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து DDR4ல் 2400 அந்த லெவலில் கொடுக்குறாங்க. ஸ்பீடு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. இது ஒரு வித்தியாசம். ஸோ வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்டுகள் பார்த்துருக்கீங்க. சிங்கிள் சிப்செட், டூயல் சிப்செட் இல்லாமல் வர போர்டுகளும் பார்த்துருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட் வந்து இந்த மாதிரி டைப் இது DDR4 ரேம். ஸோ இதில் வந்து போர்டு சைஸும் சின்னதாக பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து காம்போனன்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிப் லெவல் டெக்னீஷியன் ஆகணும், அதுவும் லேப்டாப்பில் பர்டிகுலராக ஆகணும்னா இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் போர்டில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். பட் என்னென்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா கொஞ்சம் முன்னாடி உள்ள லேப்டாப்புகள், அதாவது DDR3 அந்த மாதிரி லேப்டாப்பில் நீங்கள் பார்க்கும்போது தான் ஐடியாவே கிடைக்கும். எடுத்தோடனே நீங்கள் வந்து அட்வான்ஸாக எனக்கு வேணும், எனக்கு வந்து புது லேப்டாப் புதுசு நியூ ஜென்ரேஷன் வேணும், அதில் போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா ஸோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இருக்கேன் சார், எனக்கு காம்பவுண்டெலாம் தெரியும், ஸோ நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஓகே. பட் ஃப்ரெஷராக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து என்னென்னா பழைய, அதாவது ரொம்ப பழசும் கிடையாது, அதாவது ஒரு லேப்டாப்போட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கலாமா. அது இப்போ நிறைய லேப்டாப்ஸில் ஏன் மொபைலே எடுத்துக்குவாங்க, அது என்ன லைஃப் லாங் வருமா, ஒரு 50 வருஷம் இருக்குமா நம்ம கூட, இல்லை 100 வருஷம் இருக்குமா. எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்குது சார். ஒரு லேப்டாப்னு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து நம்ம பராமரிக்கிறத பொறுத்தா இருக்குது. நம்ம எப்படி எந்த அளவு மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 இயர்ஸ் இல்லை ஒரு 6 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 2015 வந்திருக்கு ஒரு லேப்டாப்னா அதெல்லாம் பண்ணலாம். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சார் 2000 நான் உங்களுக்கு 12 வாங்கியிருக்கேன், 10 வாங்கிக்கிறேன்னா கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி லேப்டாப்பில் என்னென்னா பார்ட்ஸ் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது, சர்வீஸ் பண்ணுறதுலேயும் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து பழைய லேப்டாப்பை வச்சுக்கிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறதோட டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. ஏன்னா பார்ட்ஸும் கிடைக்கிறது இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பழசாயிருச்சு ரொம்ப. அப்படிங்கும்போது சர்வீஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா பெரும்பாலும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் சென்டருக்குள்ள பழைய லேப்டாப்பில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னா ஓல்டு ஆயிடுச்சு. ப்ளஸ் அதை நீங்கள் சர்வீஸ் பண்ணினாலும் அது நிற்குமா, எவ்வளோ நேரம் ஓடும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ வந்து பாசிபிலிட்டிங்கிறது என்னென்னா சர்வீஸ்னால் உங்களுக்கு 2016 அதாவது ஒரு 15 மேலே ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு லேப்டாப்பு, நான் லேப்டாப் வாங்கி 6 இயர்ஸ் ஆச்சு, நான் லேப்டாப்பை வந்து வாங்கியிருக்கேன் ஒரு 5 வருஷம் ஆகிருக்கு, அந்த மாதிரி தான் நீங்கள் பாசிபிலிட்டி சர்வீஸ் பண்ண முடியும். சரியா? நான் இது லேப்டாப் வாங்கி ஒரு 15 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதை பண்ண முடியுமான்னா ஸோ பண்ணுறதுங்கிறது பாசிபிள் தான் பண்ண முடியும். பட் என்னென்னா காம்பவுண்டு கிடைக்குமாங்கிறது டவுட்டு. ஏன்னா நிறைய இப்போ உதாரணத்துக்கு மொபைலே சர்வீஸ் பண்ணுறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் ஓல்டு உள்ள மொபைலுக்கு தான் ஸ்பேரே கிடைக்குது இப்போ. ஸோ நம்ம பழைய மொபைல்லாம் கொண்டு வந்துட்டாங்க சார், என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்ஸ் கிடைச்சதை பண்ண முடியும். சர்வீஸோட எய்ம் என்ன, ரிசல்ட்டு. ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு பேட்ரி மாற்றுறீங்க, ஒரு டிஸ்பிளே மாற்றுறீங்கன்னா அது இருந்தால் தானே மாற்ற முடியும். பழைய ஃபோனுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, ஸோ மேக்ஸிமம் கிடைக்கிறது இல்லை.
5-6 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, ஏன்னா கொஞ்சம் மொபைலும் சிப்பில் பண்ணிகிட்ருக்கோம். லேப்டாப்போட கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு லேப்டாப் நீங்கள் சர்வீஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த எந்த ஒரு டெக்னீஷியனாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லேப்டாப்பை நீங்கள் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஓடிருக்காங்க, எத்தனை இயர்ஸ் ஓல்டு, அது பாசிபிலிட்டி இருக்கா, அதை வச்சு தான் சர்வீஸை பண்ண முடியும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகே, அது 10 இயர்ஸ் ஓல்டுனா பண்ணலாம். 10 இயர்ஸ் பேக்கில் போனாலே பண்ண முடியாது. 10 இயர்ஸே கஷ்டம் சார். ஒரு 7 இயர்ஸ் ஓடிட்டாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. சரியா? வந்து ரொம்ப ஓல்டு லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. காம்பவுண்ட் கிடைக்காது இல்லையா? இப்போ கிடைக்கும்போது தானே நம்ம சர்வீஸ் வந்து முழுமையடையும். ஓகே, அது ரொம்ப பழசு எடுத்துக்கூடாது. நம்ம லேப்டாப்ஸ்னு சர்வீஸு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் கடைசியாக சொல்கிறேன். வந்து ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு அல்லது ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கலாம் மேக்ஸிமம். ஓகே, 2015 மேலே வாங்கின லேப்டாப்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் டைம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு ஸ்பேர் இருந்தால் தான், அது சிப் லெவல் பண்ணுறீங்கன்னா ஸ்பேர் இல்லை ஒரு ஹார்ட்வேராக பண்ணுறீங்க, ஸ்பேர் கிடைக்குது சார் அப்படின்னா ஓகே பண்ணிக்கலாம். நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். வந்து ஒரு டிஸ்பிளே மாற்றுறீங்க, ஒரு ரேம் மாற்றுறோம், ஒரு பேட்ரி மாற்றுறீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி இருந்தால் மாற்றலாம், கண்டிப்பாக பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. கிடைக்கலங்கிற பட்சத்தில் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி தான் போர்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஓடிச்சு அப்படின்னா அதோட லைஃப் குறைஞ்சிரும், டோட்டலாக ஓவரால் லைஃபை குறைஞ்சி போயிடும். ஓகே, ஒரு மொபைலை பொறுத்தவரை லைஃப் பார்த்தீங்கன்னா ஓவரால் 5 இயர்ஸ் தான் ஒரு போர்டு. ஏன்னா வந்து 24 ஹவர்ஸும் ஒரு மொபைல் ஃபோன் ஆன்லேயே இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மொபைல் ஃபோன் பிசிபி ஆனது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது இல்லை. மொபைலில் ஒரு டிவி ஆஃப் பண்ணிடுறோம், ஒரு லேப்டாப் ஆஃப் பண்ணிடுறோம், ஒரு பிசியை ஆஃப் பண்ணிடுறோம். பட் என்னென்னா மொபைல் ஃபோன் பொறுத்தவரை நம்ம பாக்கெட்டில் இருக்கிற மொபைல் 24 ஹவர்ஸும் ஆனில் இருக்குதுன்னா அது கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு, கரண்ட்டு வந்து எனர்ஜிஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு மொபைலோட பிசிபின்னு ஒரு லைஃப்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். அதுவே ரொம்ப அதிகம் தான், இதான் சொல்ல முடியும். ஓகே, லேப்டாப்பும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட லேப்டாப் வந்து நம்ம ஃபுல் டைம் நம்ம 24 ஹவர்ஸ் ஆனில் இருக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லைஃப் இருக்கும். பார்ட்ஸ் கிடச்சா பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, ஃப்ரெஷர்ஸ் ஒன்லி இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்ன லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ப்ராக்டிகல்ஸ் லெவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் லெவலில் கண்டிப்பாக பண்ண முடியும் சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கீமேட்டிக் லெவல்லையும் உங்களுக்கு வந்து நிறைய பண்ணுறாங்க. ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து A to Z சர்க்யூட் டயக்ராம், பேட்டரி சார்ஜ் சர்க்யூட்ஸ், அடாப்டர் சர்க்யூட்டு, டிஸ்பிளே வரலாம், டிஸ்பிளே சர்க்யூட்ஸு, எல்லா சர்க்யூட்டையுமே A to Z ஸ்கீமேட்டிக் மூலமாக ட்ரேஸ் அவுட் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியும். சரி, இதுதான் வந்து உண்மை.